ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங் எடுத்த மினி விளாக் பார்க்கலாமா? அன்னைக்கு பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோடனேயுமே அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பப்ஸும் டீயும் வந்து கொடுத்துட்டு அவங்க டிவி பார்த்துட்டே டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு காலையிலேயே அரிசி ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு கிரைண்டரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாவு அரைக்க போட்டுட்டேன். நான் எப்போவுமே மாவு வந்துட்டு ஈவினிங் தான் அரைப்பேன். இது வரைக்கும் வந்துட்டு பகலெல்லாம் அரைச்சதே கிடையாது. ஈவினிங் தான் அரைப்பேன். ஒரு 6 மணி வாக்கில் தான் அரைப்பேன். எனக்கு என்னவோ அதுதான் இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அரைச்சிட்டு அப்படியே மாவு வந்து புளிக்க வச்சிருவேன்னா அது வந்து என்னவோ எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களாம் எந்த டைமில் மாவு அரைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வாரமாக கொத்து பரோட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட்டை கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க வந்துட்டு இலை பரோட்டா வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்துட்டு நிறைய சிக்கன் வந்து இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு ஆம்லேட் வந்து நடுஸில் வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு வந்து பரோட்டா அந்தளவுக்கு பிடிக்காது. நானும் ஹஸ்பண்டும் தான் சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு பரோட்டா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு மாவுமே அரைஞ்சிட்டு அதையுமே வந்துட்டு எடுத்து பாத்திரத்தில் வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் இட்லி வந்து ஊற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரம்புட்டான் பழம் வந்து கூடவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பழம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க வந்து அடிக்கடி கேட்பாங்க. நான் தான் அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு குழந்தைக்கு தொண்டையில் வந்து சிக்கிட்டு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன்னா அதுலேருந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு என்னமோ பயம். நீங்கள் இந்த பழம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த பழம் கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து பக்கத்துலேயே உட்காந்து கொடுங்க. அதுதான் வந்துட்டு சேஃபு. அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு.